ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரன் அருளை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். அதாவது என்னென்னா, பிறரை நம்ம பக்கம் கொண்டு வர்றது. சில பேர் நம்மக்கிட்ட கொஞ்சம் வேண்டா வெறுப்பாக இருப்பாங்க. நம்ம மேலே அந்தளவுக்கு கரிசனமாக இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், நமக்கு ஒரு மேலதிகாரி இருக்கிறாரு. நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே அவருக்கு நமக்கும் கெமிஸ்ட்ரி ஒத்து போகாது. சரியா? அவரை நம்ம திருப்திப்படுத்த முடியாது. இதுக்கு என்ன காரணம்னா, ராசி வித்தியாசம் இருக்கும். நீங்கள் மகர ராசியில் பிறந்திருப்பீங்க, அவர் சிம்ம ராசியில் இருப்பார். சஷ்டாச அமைப்பு நல்லா இருக்காது. நீங்கள் மகர ராசியில் பிறந்திருப்பீங்க, அவர் மிதுன ராசியில் பிறந்திருப்பார். சஷ்டாச அமைப்பு நல்லா இருக்காது. ஸோ இப்படி சில ராசியில் உள்ள வேறுபாடு காரணமாக ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் இருக்கும். சரியா நேயர்களே? இது மேக்சிமம் உத்தியோகம் என்ற இடத்துல தான் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இதை ஃபீல் பண்ணுவாங்க. சரியா? உத்தியோகத்தில் இது மாதிரி சங்கடங்கள் நிறையா இருக்கும். அதுபோக சில குடும்பத்தில் கணவன் மனைவிக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும். ஜாதக பொருத்தம் பார்க்காம சில பேர் திருமணம் பண்ணிக்கிடுவாங்க. சரியா? அந்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணாமல், ஜாதகத்தை பார்க்காம, சில நேரங்களில் சில ஏற்பாட்டின் பேரில் அவசரத்தில் திருமணம் பண்ணிடுவாங்க. அதுபோல் சில பேர் காதலிப்பாங்க. காதலிக்கும் போது ரசச்சர ராசியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எதை கண்டதும் காதல் கொண்டதும் மோகம் அப்படின்னு சொன்ன மாதிரி கண்டதும் காதல் வச்சுருவாங்க, பேசிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பேசாமல் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள மன வருத்தம் வந்துடும். ஸோ சொல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நீ யாரை விரும்புகிறீங்களோ நல்ல விஷயத்துக்கு அவங்க உங்கள்கிட்ட சேரணும். அவங்களுடைய சகவாசம் உங்களுக்கு வேணும். சரியா? இது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, காதலராக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலும் இருந்தாலும் சரி, தொழிலையும் இது நடக்கும். சரியா? ஒரு தொழில் நடத்த நல்லா பண்ணிகிட்ருப்பார். அவருக்கு வர வாடிக்கையாளர்கள் சில பேர் அவர்கிட்ட பாராமுகமாக இருப்பாங்க. இல்லைனா அந்த தொழில் பண்ணும்போது அவருக்குள்ள கிளைண்டுகள் சில பேர் பாராமுகமாக இருப்பாங்க. அந்த டிரான்சாக்ஷனில் பிரச்சனை இருக்கும். பண பரிவர்த்தனை. சரியா? பணத்தை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவர்கிட்ட இருந்தால் கொடுத்துருவார். ஆனால் இவர்கிட்ட ஷார்ட்டேஜாக இருக்கும். பொருள் விற்று தான் அவர் பணத்தை கொடுக்க முடியும். ஆனால் அவர் இப்படி இருக்க மாட்டார். நான் உங்கள்கிட்ட பொருளை கொடுத்துட்டேன்னு என்கிட்ட பணத்தை கொடு அப்படின்னு நச்சரிச்சுட்டே இருப்பார். இப்படி தொழில், வியாபாரம் எல்லாத்துலேயுமே சில புரிதல் கம்மியாக இருக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சரியா? ஒரு பரஸ்பர நட்பு இருக்காது. இதுக்கு என்ன செய்வோம்னா, அவர் நம்மக்கிட்ட கொஞ்சம் நல்லா இருக்கலாமே, நம்மக்கிட்ட கொஞ்சம் விட்டு போகலாமே, நம்மக்கிட்ட ஒரு கரிசனமாக இருந்தாருன்னா நம்ம நல்லா இருக்கலாமே, இப்படின்னு எல்லோரும் நினைப்போம். இது ப்ராக்டிக்கலாக சாத்தியப்படும். ஒவ்வொரு மனிதருக்குமே சாத்தியப்படும். நண்பர் விஷயத்துலையும் சரி, கணவன் மனைவி விஷயத்துலையும் சரி, படிக்கிற மாணவர்கள் விஷயத்துலையும் சரி. சில ஸ்கூலில் பாருங்கள், சில மாணவர்களை டீச்சர்ஸ்கிட்ட நெருங்கி போக முடியாது. நல்லா தான் படிப்பாங்க, இருந்தாலும் டீச்சருக்கு இவனுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு நெருக்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்படி நிறைய பேர் சங்கடப்படுவாங்க. படிப்பு கூட அந்த வருஷம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கடுத்து அவர் வேறு இடத்துக்கு போயிடுவார், அடுத்த கிளாஸுக்கு போயிடுவார், அது மாறிடும். ஆனால் சில வாழ்க்கையில் சில நிரந்தரமான உறவு முறை இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒன்றும் செய்ய முடியாது. கணவன் மனைவி உறவு முறை, அக்கா தம்பி உறவு முறை, மாமா மச்சான் உறவு முறை. சில குடும்பத்தில் பாருங்கள், மாமனாருக்கும் மருமனுக்கும் பிடிக்கவே பிடிக்காது. இத்தனைக்கும் அவர் மகளை தான் கட்டியிருப்பார். ஆனால் மாமனார் பிடிக்காமல் இருக்கும். ரெண்டு பேரும் பாராமுகமாக இருப்பாங்க. அவர் வந்துச்சுட்டா இவர் எழுந்திரிச்சிட்டு போயிடுவார், இவர் அவர் எழுந்திரிச்சிட்டு போயிடுவார். ஒரு மீட்டிங்கில் கலந்துக்க மாட்டாங்க. அதுபோல் இந்த சகலைகள், ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்த ரெண்டு ஆண்கள் பாராமுகமாக இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறனால குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சில பிரச்சனை இருக்கும். அவங்க நினைப்பாங்க, இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்களா, சந்தோஷமாக இருக்க மாட்டாங்களா, அப்படிலாம் இருக்குது. சில குடும்பத்தில் அண்ணன் தம்பி கூட அப்படி இருப்பாங்க. சரியா? பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அண்ணன் தம்பி கூட சில கான்ட்ராவர்ஷனில் இருப்பாங்க. ஸோ சொல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் பிறரை வசியப்படுத்தணும், பிறர் உங்கள்கிட்ட நல்லா பழகணும், இணக்கமாக இருக்கணும். அதுக்கு சில காரியத்தை பண்ணணும். சரியா நேயர்களே? இது நல்ல விஷயத்துக்கு தான் செய்யணும். சரியா? நல்ல விஷயத்துக்கு தான் செய்யணும், ஆகாத விஷயத்துக்கு செய்யக்கூடாது. சரியா? நல்ல விஷயத்துக்கு செஞ்சால் தான் அது பழிக்கும். சில பேர் ஆகாத விஷயத்துக்கு செஞ்சீங்கன்னா அதோடைய எதிர்மறை பலன்கள் வரும். சரியா? அது என்ன ஆகும்னா, அந்த பலன்கள் மாறி வந்துடும். அதனால் எப்பயுமே நம்ம தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு சில தாந்திரிய பரிகாரங்களை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும். இப்போ நம்ம மேலே பிறர் அன்பு காட்டணும் அப்படின்னா 3 கிரகங்களுடைய அணுக்கரம் வேணும் நமக்கு. சரியா? சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 3 கிரகங்களுடைய அணுக்கரம் இருந்துச்சுன்னா பிறர் நம்ம மேலே அன்பாக இருப்பாங்க. சந்திரன் மனோகாரகன். அவங்க மனது வைக்கணும், நம்மக்கிட்ட பேசணும், நம்மக்கிட்ட பழகணும், மனது வைக்கணும். அடுத்து சுக்கிரன். அவங்க நம்மக்கிட்ட பேசினோம்னா அவங்க சந்தோஷம் அடைவாங்க, அந்த சந்திப்பு ஒரு சந்தோஷத்தில் முடியும் அப்படின்னு சுக்கிரனுடைய அணுக்கரம் வேணும். அடுத்து செவ்வாய், ஈர்ப்பு. சரியா? செவ்வாய் ஈர்க்கிறவர். சரியா? அப்போ அது 3 இருந்தால் தான் பிறர், நம்மளாக இருந்தாலும் சரி, நம்ம யார்கிட்டையும் எதிர்பார்க்குறோமோ அவராக இருந்தாலும் சரி, ஒரு 2 பேர் ஒரு பரஸ்பரமாக ஒரு நட்பையோ, ஒரு அன்பையோ, ஒரு ஸ்பரிசத்தையோ பரிமாறிக்க முடியும். ஸோ இந்த 3 கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். உங்கள் ராசியை நீங்கள் பார்த்துக்கணும். மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்க, சந்திரன் ராசியில் தான் இருப்பார். சந்திரனுக்கு செவ்வாய், சுக்கிரன் மறையாமல் இருக்கணும். சரியா? இப்போ சந்திரன் எங்கே இருக்கிறார் சார் அப்படின்னா, சந்திரன் ராசியில் இருப்பார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாம், அருமையான அமைப்பு. சுக்கிரன் எங்கே சார் இருக்கலாம் அப்படின்னா, அவருக்கு 4ஆம் இடம் சிம்மத்தில் இருக்கலாம். சரியா? இல்லைன்னா சுக்கிரன் செவ்வாய்க்கு 7ஆம் இடத்துல விருச்சிகத்தில் இருக்கலாம். ஸோ
சந்திர சுக்கிர செவ்வாய் தங்களுக்குள்ளே மாறாமல் கேந்திர கோணத்தில் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே, இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த தாந்திரிய பரிகாரம் கரெக்டாக பொருந்தும், உடனே பலிதமாகும். சில பேருக்கு பலிதமாகாது. ஏன்னா சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் 6-12 மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்க இந்த பரிகாரத்தை பண்ணினாலுமே அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரயோஜனம் இருக்காது, இதனுடைய பெனிஃபிட் கிடைக்காது. சரியா? அதனால் ஜனன ஜாதத்தை நீங்கள் செக் பண்ணிக்கணும். சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுமே தங்களுக்குள்ள பரஸ்பர நட்பில் இருக்கிறாங்க, நல்ல அமைப்பில் இருக்கிறாங்க, ஸ்தான பலம் பட்டு இருக்கிறாங்கன்னா நல்ல பலங்களாக இருக்கும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் மகர ராசி, செவ்வாய் வந்து எங்கே இருக்கிறாரு? மேசத்தில் இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து துலாமில் இருக்காரு. நல்ல அமைப்பு, தங்களுக்குள்ளே மறையாமல் இருக்கிறாங்க, 2 பேரும் பார்த்துக்குருவாங்க, பிருகுமங்கல யோகம். இவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்பு வரும். சரியா? இவங்களாம் வந்து அந்த சிநேகத்தை வளர்த்துக்கிட்டாங்கன்னா, நேசத்தை வளர்த்துக்கிட்டாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ ஜனன ஜாதகமும் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுது, பங்களிப்பு கொடுக்குது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, வேத ஜோதிடத்தின்படி ஜாதகம் நல்லா இருக்கணும். பிறந்த ஜாதகத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் அந்த 3 கிரக நிலைகள் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிறருடைய அன்பை பெறுவீர்கள், பிறருடைய மனதில் இடம் பிடிப்பீர்கள், பிறரால் ஈர்க்கப்படுவீர்கள். சரியா நேர்களே? பரஸ்பரம் நல்லபடியாக இருக்கும். ரைட் நேர்களே, இந்த வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி தான் போடுறேன். ஏன்னா இதில் வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் ரொம்ப கம்மி தான். இருப்பினும் நான் வந்து ஜோதிடத்தை தொட்டு சொல்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சின்ன பிரச்சனை, ஒரே ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து உங்கள் கணவர், நீங்கள் ஒரு பெண்ணு மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, கணவருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, பிரிஞ்சு இருக்கிறீங்க. சரியா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். சரியா? கணவன் மணி பிரச்சனை இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல மேனேஜருக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், உங்கள் நண்பனுக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், உங்கள் காதலிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் சில உறவு முறையில் பிரச்சனை இருக்கலாம். அது குடும்ப உறவாகவும் இருக்கலாம், உத்தியோக ரீதியாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம், அரசியல் கட்சியாக கூட இருக்கலாம். சில பேர் கட்சியில் நல்லா வேலை வைப்பாங்க, மேல் இடத்துல கண்டுக்க மாட்டாங்க. சரியா? அவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம். என்ன சார் செய்யணும்? அதுக்கு அவங்க வந்து நம்ம மேலே ஆசைபாசமாக இருக்கணும், அவங்க கடைக்கன் பார்வை நம்ம பக்கம் திரும்பணும். சரியா? அவங்கள நம்ம வசியப்படுத்தணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நாள் ஆரம்பிக்கிறீங்க. எந்த கிழமை சார்? வெள்ளிக்கிழமை, சுக்கிரனுக்கு உண்டான நாள் வெள்ளிக்கிழமை, சுக்கிர உரையில் ஆரம்பிக்கிறீங்க. எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப முக்கியம். வெள்ளிக்கிழமையிலேருந்து ஒரு 11 நாள் வச்சுக்கணும். வெள்ளி சனி ஞாயிறு திங்க செவ்வாய் புதன் வியாழன், வெள்ளி சனி ஞாயிறு திங்க, வெள்ளியில் ஆரம்பித்து திங்களில் முடியணும். சரியா? கரெக்டாக வெள்ளி சுக்கிரனில் ஆரம்பித்து சந்திரனில் முடிகிறோம். சரியா? மகிழ்ச்சியில் ஆரம்பித்து மனசில் முடிகிறோம். ஏன்னா மகிழ்ச்சினா சுக்கிரன், மனசுனா சந்திரன். இந்த வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் பூஜை ரூமில் என்ன பண்ணுறீங்கன்னா, குளிச்சுருங்க, சுத்தமாக இருங்க. வீட்டில் வந்து 3 படம் இருக்கணும், முக்கியமான படம். விநாயகர் படம், மகாலட்சுமி படம், அன்னை ஆதிபராசக்தி படம், முருகப்பெருமான் படம். இந்த 4 படம் இருக்கணும். விநாயகர் வந்து பொதுவானவர் தான். சரியா? விநாயகர் படம், வீர கணபதி படம் இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பு. முருகப்பெருமான் படம், மகாலட்சுமி படம், சரஸ்வதி படம், அன்னை ஆதிபராசக்தி படம். சக்தி படையிலான மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், ஏதோ அம்மன் படம் இருக்கணும். இந்த படம் வந்து இப்போ அடியன் வீட்டில் நான் இதை வச்சு கும்பிட்றேன் நான். சரியா? இதை என் வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து நான் அனுப்புகிறேன் நான். சரி, அந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். எடா இவ்வளோ வீடியோ போடுறானே, இவன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல. நான் உங்களுக்கு அதை நான் பஞ்சபாத்திரத்தோடு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் எப்படி டெய்லி பூஜை பண்ணுறேன்னா அந்த இதை எடுத்து அனுப்புகிறேன். இதில் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 4 பேர் படமும் வச்சுட்டு நீங்கள் சில காரியத்தை பண்ணணும். இதுதான் இப்போ தான் வீடியோவுக்கு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுக்கணும். ஒயிட் கலர் பேப்பரில் என்ன பண்ணணும்னா, சிவப்பு கலர் இங்கே எடுக்கணும். ஒயிட் கலர் பேப்பர் வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம், சந்திரனோட ஆதிக்கம். சந்திரன் சுக்கிரன் 2 பேருக்குமே வெள்ளை கலர் தான். ஸோ ஒயிட் கலர் பிளைன் பேப்பர் எடுத்துக்கணும். சரியா? ஒரு நம்ம அரைப்பக்க நோட்டு இருக்குல்ல, அதில் ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். அரைப்பக்க நோட்டு இருக்குல்ல, அரைக்குயர் நோட்டு ஒயிட் கலரில் இருக்கும், அதில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ, யார் உங்கள்கிட்ட பாராமுகமாக இருக்கிறாங்களோ, யாரை நீங்கள் நேசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லைன்னா யார் உங்களை நேசிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாருடைய கடைக்கன் பார்வை உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை எழுதணும். சரியா? எப்படி எழுதணும்னா, வசின்னு எழுதணும். அவங்க பேர் வந்து, இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, சரியா? உங்கள் கணவர் இருக்கிறாரு, உங்களை கண்டுக்காமல் இருக்கிறாரு, உங்கள் மேலே பாசம் இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னா உங்கள் கணவர் பேர் எழுதணும். உங்கள் கணவர் பேர் என்ன? உங்கள் கணவர் பேர் வந்து ஆனந்த் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனந்த் வசி, ஆனந்த் வசி அப்படின்னு 11 தடவை எழுதுங்க. அவ்வளோதான். வெள்ளை கலர் பேப்பரில் சிவப்பு கலர் பேனாவில் எழுதணும். சரியா? 11 தடவை எழுதணும். ஆனந்த் வசி, ஆனந்த் வசினா என்ன? என்னை வந்து சேரு. வசினா என்ன? வசியம் பண்ணுறதுன்னு அர்த்தம். சரியா? வசி, என்னை சேரு, என் மேலே அன்பாயிரு அப்படின்னு அர்த்தம். ஆனந்த் வசி, ஆனந்த் வசின்னு 11 தடவை எழுதுங்க.
எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அந்த 11ங்கிறது வந்து சந்திரனோட ஆதிக்கம் தான். 1 + 1 2 சரியா. ஸோ அங்கே வந்து 3 கிரகம் வந்துடுது. வெள்ளை பேப்பர் சுக்கிரன், சிவப்பு கலர் செவ்வாய், 11 நம்பர் சந்திரன். ஸோ சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் 3 பேருமே வந்துடுறாங்க. அப்போ என்ன அப்படி எழுதும்போது இன்னொரு காரியமும் பண்ணணும். நம்ம எப்போ எந்த கையில் எழுதுவோம்? வலது கையில் தான் எழுதுவோம். மேக்ஸிமம் எல்லோரும் வலது கையில் தான் எழுதுவோம். அந்நேரம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இடது கையில் ஒரு 6 ஏலக்காய் வச்சுக்கணும். இடது கையில் 6 ஏலக்காய் வச்சுக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 6 ஏலக்காய்ங்கிறது சுக்கிரனோட ஆதிக்கம். ஸோ சுக்கிரனோட ஆதிக்கம் 6 ஏலக்காவை கையில் வச்சுக்கலாம், இல்லைன்னா முன்னாடி தட்டில் வச்சுக்கலாம். சரியா. முன்னாடி வந்து ஒரு பித்தளை தட்டில் ஒரு 6 ஏலக்காய், ஒரு வெத்தலை, ஒரு கிராம்பு அதை வச்சுக்கலாம் நீங்கள். சரியா. வெத்தலை 2 வெத்தலை, 2 கிராம்பு, 6 ஏலக்காய் இதை தாம்பளத்தட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பேப்பரை எழுதலாம். சரியா. ஒரு டெஸ்கில் வச்சுக்கிட்டு பேப்பரில் எழுதலாம். ஆனந்த் வசி வசி, ஒரு பேருக்கு சொல்கிறேன் ஆனந்துன்னு. நீங்கள் யாரை விருப்பப்படுறீங்களோ, யாருடைய பாசத்துக்காக இயங்கிட்டு இருக்கிறீங்களோ, யாருடைய கடைக்கன் பார்வைக்காக இயங்கிட்டு இருக்கீங்களோ அவருடைய பேரை 11 தடவை எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு இதை ஒரு டப்பாவில் போட்டுருங்க. சரியா. கண்ணாடி டப்பாவில் தான் போடணும், கண்ணாடி பாட்டில் போடணும். எவர் சில்வர் டப்பாலெல்லாம் போடக்கூடாது. எவர் சில்வர் வந்து சனி பகவானோட ஆதிக்கம். இதில் சனி பகவானே வரக்கூடாது. சரியா. கண்ணாடி பவுலில் போடணும். கண்ணாடிங்கிறது வந்து சந்திரனுடைய ஆதிக்கம். சரியா. கண்ணாடி பவுலில் போடணும். அப்போ தான் அந்த மனம் வந்து உங்களுக்கு திரும்பும். சரியா. ஏன்னா மனம் தான் இங்கே ரொம்ப முக்கியம். மனம் இருந்தால் தான் மார்க்கம் உண்டு. அதனால் கண்ணாடி பவுலில் அதை அப்படியே அந்த பேப்பர் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சின்ன பேப்பரை 4ஆக மடித்து அந்த கண்ணாடி பவுலில் போட்டுருங்க. இதை அப்படியே விட்டுருங்க. மறுநாள் சரியா வெள்ளிக்கிழமை பண்ணிட்டீங்க, மறுநாள் சனிக்கிழமையும் அதே டயத்துக்கு 8 to 9 இந்த காரியத்தை பண்ணுறீங்க. சரியா. நான் 8 to 9 எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த நேரம் சௌரியமாக இருக்கும். வேலை வெட்டி தொழில் வியாபாரத்துக்கு போய்ட்டு வந்துட்டு நைட்டில் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த காரியத்தை பண்ணிவிட்டு அப்படியே டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடலாம். எந்த ஒரு காரியமுமே ஒரு மனிதனுக்கு வந்து சௌரியமாக இருக்கணும். ப்ராக்டிக்கலாக அது வந்து நமக்கு சக்ஸஸாக இருக்கணும். ப்ராக்டிக்கலாக பாசிபிலிட்டியாக இருக்கணும். அப்படி செஞ்சால் தான் அந்த காரியம் பரிபூர்ணமாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு டென்ஷனாகவே ஆயிடுவாங்க. காலையில் நல்ல நேரம் 10 to 11 சொல்லிட்டு அவனால் ஆஃப் டே லீவ் எடுக்க முடியாது, மதியத்துக்கு மேலே நிம்மதியாக வேலைக்கு போக முடியாது. அந்த 10 to 11 ரொம்ப குருஷியலான டைம். சரியா. எல்லோரும் அவங்கவுங்க வேலைக்கு போகிற நேரம். ஸோ அந்நேரத்தில் ஒரு நல்ல விஷயத்தை வச்சுக்கிட்டு சங்கடப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் நான் என்றைக்குமே போதி ஜோதிடத்தில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக இருப்பேன். எந்த டைம் ஒரு மனிதனுக்கு சாதகமாக இருக்குமோ அந்நேரம் தான் செய்யணும். வந்து ஒரு மனிதன் காரியம் செய்வதற்கு வந்து காலம் வந்து சாதகமாக இருக்கணுங்க. காலம் அதைத்தான் நேரம் சொல்கிறாங்க. எனக்கு நேரம் சரியில்லை அப்படி தான் சொல்கிறாங்க. ஆள் சரியில்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு டைம் சரியில்லைப்பா, நேரம் நல்ல நேரம் வர மாட்டேங்குது, இப்படி தான் சொல்கிறோம். ஸோ ஒரு நல்ல நேரத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும், ப்ராக்டிக்கலாக தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு வந்து 8 to 9 வந்து எல்லாத்துக்குமே சாதகப்படும் ஈவினிங். சரியா. அதனால் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சுட்டு வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 11 நாளும் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதே இலக்காவை அந்த பூஜை ரூமில் வச்சுட்டு இன்னொரு பேப்பர் எடுக்கணும். 2வது நாள் இன்னொரு பேப்பரில் அதே 11 தடவை அந்த பேரை வசி வசி வசின்னு எழுதணும். இப்படி 11 நாள் எழுதணும். 11 நாள் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 11ஆவது நாள் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 பேப்பர் இருக்கும். அந்த கண்ணாடி பவுலில் 11 பேப்பர் இருக்கும். முடிஞ்சு போச்சு. சரியா. இந்த 11 நாள் எழுதும் போதும் நீங்கள் வந்து சில பேர் கேட்பாங்க, நான் நான்வெஜ் எடுக்கலாமா, அதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா அப்படிம்பாங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தேன்னா இந்த காரியம் முடிஞ்ச பிறகு சாப்பிடுங்க. சரியா. பகலில் சாப்பிட வேண்டாம். இந்த காரியம் முடிஞ்சுட்டு நைட்டில் வேணால் எடுத்துக்கோங்க. சரியா. நைட்டில் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க. ஸோ இந்த காரியம் செய்யும்போது பகலில் சாப்பிடக்கூடாது. அதனால் நான்வெஜ் சாப்பிடாமல் செய்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காரியம் செய்கிறோம், ஒன்றை எதிர்பார்த்து செய்கிறோம், ஒரு உறவு நல்லபடியாக நமக்கு வரணும்னு நினச்சி செய்கிறோம், நல்ல விதத்துக்காக செய்கிறோம், வாழ்க்கையில் முன்னேறணும் நல்ல விதத்துக்காக செய்கிறோம். அதனால் ஒரு 11 நாள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதான். சரியா. பெண்கள் வந்து தீட்டாயிட்டாங்கன்னா அந்த தீட்டான காலத்தை விட்டுருங்க. அவங்களுக்கு தெரியும், அந்த பீரியட்ஸ் டைம் தெரியும். ஒரு 5 நாள் அந்த பீரியட்ஸ் டைம் தெரியும். அந்த 5 நாள் முடிஞ்ச பிறகு ஆரம்பிங்க. சரியா. உங்களுக்கு இந்த டைம் தெரியும் பார்த்தீங்களா. அந்த 5 நாள் முடிஞ்ச பின்னாடி 11 நாள் இந்த காரியத்தை பண்ணுங்க. ஸோ பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைம் தான் முக்கியம். ஆண்களுக்கு வந்து டைம் முக்கியம் கிடையாது, எப்போ வேணாலும் செய்யலாம். ஆனால் ஆண்கள் வந்து அந்த 11 நாட்கள் என்ன பண்ணணும்னா, அந்த காரியம் செய்யும்போது ஆல்கஹால் எடுத்துருக்கக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இது செய்யாமல் செஞ்சீங்கன்னா அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், அந்த சக்தி அதிகமாக இருக்கும், அதோடைய பவர் அதிகமாக இருக்கும், அந்த கிரகங்களுடைய அனுக்கிரகம் வந்து கூடுதலாக கிடைக்கும். சரியா. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து உடல் சுத்தமும் இருக்கணும், அகச்சுத்தமும் இருக்கணும். அகச்சுத்தம் சுத்தமாக தான் இருப்போம், நம்ம யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம், சுத்தமாக தான் இருப்போம். ஆனால் உடல் சுத்தம்னு ஒன்று இருக்குல்ல, உடல்னு ஒன்று இருக்குல்ல, உடலும் உயிரும் சேர்ந்து தான் மனிதன். ஒன்று இல்லாட்டி ஒன்று இல்லை. அதனால் உடல் சுத்தமும் இருக்கணும். ஒரு 11 நாள் கொஞ்சம் சேக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சேக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா நல்லது. இந்த இடம் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை வரும். என்னடா இந்த ஆள் ஒத்துக்க மாட்டேங்க, நானே
ஊரோடு ஒத்து போக மாட்டேக்கானே அப்படின்னு சில பேருக்கு பிரச்சனையாக இருக்கும். சரியா, கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். சில காரியங்கள் நடக்கும்னா விட்டு தான் பிடிக்கணும். சரியா நேர்களே, சார் என்னால் நான் ஆல்கஹால் டெய்லி எடுத்துருவேன் சார், என்னால் அப்படி இருக்க முடியாது சார் அப்படின்னா இந்த காரியம் முடிஞ்ச பிறகு நைட்டில் எடுத்துக்கோங்க. சரியா, நைட்டில் எடுத்துக்கோங்க. ஆல்கஹால் சாப்பிடுங்க, நான்வெஜ் சாப்பிடுங்க, இரவு சாப்பிட்டுட்டு தூங்கிடுங்க. மறுநாள் குளிச்சிட்டிங்கன்னா அது இது முடிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த தூங்கி எழுந்துச்சு மறுநாள் குளிச்சிட்டோம்னாலே அந்த அன்றைக்கி டேட்டில் உள்ள காரியங்கள் முடிஞ்சு போயிடும். மறுநாள் ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுவோம். அதனால் என்னால் தவிர்க்க முடியல சார், நான்வெஜ் சாப்பிடாமனால இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த காரியம் முடிச்சுட்டு நைட்டு 9 மணிக்கு மேலே நான்வெஜ் எடுத்துக்கோங்க. சரியா, பகலில் எடுக்காதீங்க. ஏன்னா பகலில் எடுத்துட்டிங்கன்னா நைட்டில் செய்யும்போது அதோட தாக்கம் இருக்கும். சரியா நேர்களே, இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். அதுக்கு மேலெலாம் ரொம்ப எல்லாம் கிளியராக சொல்ல முடியாது. ரைட்டு, இதை ஒரு 11 நாள் செஞ்சு முடிச்சுருங்க. அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா 12ஆவது நாள் அந்த பவுலில் வந்து 11 பேப்பர் இருக்கும், அந்த ஏலக்காய் இருக்கும். அந்த ஏலக்காவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 11 பேப்பர் என்ன பண்ணுறீங்கன்னா 11 பேப்பரை ஓடுற தண்ணியில் போட்டுருங்க. சரியா, ஓடுற தண்ணியில் போட்டுருங்க. தீயை வச்சுலாம் எரிக்காதீங்க. ஏன்னா அந்த உறவு வேணும்னு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். சரியா, அதை வந்து நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. ஓடுற தண்ணியில் போட்டுருங்க. சரியா, இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணால் கோயிலில் கொடுத்துருங்க. கோயிலில் கொடுத்துட்டிங்கன்னா அந்த விபூதி மடிக்க வச்சுக்கிடுவாங்க. சரியா, கட் பண்ணி கோயிலில் கொடுத்துருங்க. அது வந்து இறைவன் சந்நிதிக்கே போயிட்டோம். இறைவன் சந்நிதிக்கு போயிடுச்சுன்னா எல்லாமே தெய்வமயமாயிரும். எல்லாமே அவங்ககிட்டே கொடுத்தாச்சு. அவனால தான் பிறந்தோம், அவனால தான் வாழ்கிறோம், அவங்ககிட்ட தான் நம்ம போகிறோம். ஸோ ஆக்கமும் அழித்தல் காத்தல் 3மே இறைவன் தான். அதனால் கோயிலில் கூட அந்த பேப்பரை கொடுத்துடலாம். சரியா, 11 பேப்பருங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எங்கேனாச்சும் ஓடுற தண்ணியிலையோ இல்லைனா ஒரு நீர்நிலையிலோ போட்டுடலாம். சரியா நேரில், இதை செய்யுங்க, உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். சரியா, நீங்கள் யாரை வசியம் பண்ணு நினைக்கிறவங்களோ அவங்க உங்கள்கிட்ட வசியப்படுவாங்க. இது ஒரு நம்பிக்கையின் பேரில் செய்கிற தாந்திரிக பரிகாரம். இதை செஞ்சு பாருங்கள். ஏன்னா சில பேருக்கு வந்து சில விஷயத்தை செய்ய முடியாமல் இருப்பாங்க. இதில் மேக்சிமம் வந்து இது கணவன் மனைவி உறவில் தான் இருக்கும். மனைவி கணவன்கிட்ட பேராமுகமாக இருப்பாங்க, பெண்கள் கணவன்கிட்ட பாராமுகமாக இருப்பாங்க. சில பேர் பிரிஞ்சு இருப்பாங்க, சில பேர் பேச முடியாமல் இருப்பாங்க, சில பேர் வந்து பெத்த பிள்ளை தன்னை வந்து பார்க்க மாட்டேங்கானே சில தாய் தகப்பன் இருப்பாங்க. ஸோ யாருக்கு எந்த உறவில் பிரச்சனை இருக்கோ அந்த உறவுக்காரங்க பேரை இப்படி நீங்கள் செஞ்சுட்டு இந்த காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க. சரியா, தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க, பழக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த விடுபட்ட அந்த பழக்க வழக்கம் மறுபடியும் கண்டினியூ ஆயிரும், நீடித்து இருக்கும். அது பிரிவினே வராது. சரியா நேர்களே, இதை வந்து நீங்கள் நல்ல விஷயத்தை தான் பயன்படுத்தணும். மற்றவங்களை கெடுக்கணும்னு நினச்சி பயன்படுத்தக்கூடாது. சரியா, இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன். சில பேர் மேலே அன்அஃபிஷியலாக ஆசைப்படுவாங்க. சரியா, இவனுக்கும் கல்யாணம் இருக்கும், அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் இருக்கும். அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேரெல்லாம் எழுதக்கூடாது. அப்படி செஞ்சுட்டேன்னா இருக்குதும் போயிடும், நெகட்டிவாக ஆயிரும். சரியா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான். சில வினைகள் வந்து நமக்கு எதிர்வினையாக மாறிடும், நம்மளே போட்டு தாய்க்கிறோம். அதனால் இதை இறைவன் சந்நிதியில் வீட்டில் வச்சு செய்கிறோம். சரியா, வீட்டில் பூஜை பண்ணி தெய்வத்தை வச்சு 3 கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் செய்கிறோம், சந்திரன் சுக்கிரன் செவ்வாய். அதனால் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் ஒரு நல்ல மனசோடு நேர்மையாக எதே சுத்தியோடு செஞ்சோம்னா பிறருடைய கரிசனம் நமக்கு கிடைக்கும். சரியா நேர்களே, அதுவும் இது வந்து உழைப்பவர்களுக்கு மட்டும்தான். நான் சோம்பேறித்தனமாக இருப்பேன், நான் கம்பெனியில் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேன், ஆனால் எங்கள் மேனேஜர் என்கிட்ட அன்பாக இருக்கணும், நான் மேனேஜர் பேர் எழுத போகிறேன் அப்படி எழுதினாலும் கிடைக்காது. ஏன்னா அங்கே செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாங்கிறது வந்து வேலை பார்க்குறவனுக்கு வர்றவர் தான், சுறுசுறுப்புக்கு உண்டான கிரகம் தான். நீங்கள் நல்ல மனதோட பிறர்கிட்ட நல்லா பழகி காரியம் செய்து இருந்தீங்கன்னா இது நல்லா சாத்தியப்படும். அதாவது எப்படின்னா உழைப்புக்கேற்ற ஊதியத்துக்கேற்ற உயர்வு. அப்படி இருக்கிறவங்களுக்கு சில நேரம் அதிர்ஷ்டக்கட்டையாக இருக்கும். சில பேருக்கு நல்லா இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ரெகக்னைஸ் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த தாந்திரிக பரிகாரத்தை சொல்கிறேன். இது நல்ல விதம் பயன்படுத்திக்கோங்க. சரியா, இது வந்து முழுக்க வந்து இன்வால்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தான் பொருந்தும். சும்மா சுற்றிட்டு இருக்கிறேன் சார், எனக்கு வந்து லக்கு அடிக்கணும், அதிர்ஷ்டம் அடிக்கணும், இந்த லாட்டரி சீட்டு வாங்குற மாதிரி எடுத்தோடனே எனக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் சாத்தியப்படாது. சரியா, அவங்களாம் வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க, இதை செய்ய வேண்டாம். நான் வந்து இயற்கையிலே நல்லா இருக்கேன் சார், நேச்சுரலாக கரெக்டாக இருக்கிறேன், என்னோடய கடமையில் கரெக்டாக செய்கிறேன், என் விஷயத்தில் சரியாக இருக்கேன், இருந்தும் எனக்கு இது நடக்க மாட்டேக்கு, அவர்கிட்ட எனக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அவர் என்கிட்ட நல்லா இருக்கணும், என்கிட்ட வந்து கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காரியத்தை செய்யுங்க, நல்லபடியாக இருக்கும். இது சம்மந்தப்பட்ட எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா, இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகம் இருந்தால் மட்டும் கேளுங்க, மற்ற பிரச்சனையெல்லாம் கேட்க வேண்டாம். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். வாழ்த்துக்கள் நேரில். இது ஒரு சின்ன தாந்திரிய பரிகாரம் தான். சரியா, நம்ம வீட்டில் இருக்கிற சாமிகளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து சில காரியத்தை மனப்பூர்வமாக செய்கிறோம். அது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரும். நம்மளை சுற்றி ஒரு நேர்மறை தாக்கம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். எல்லாம் மேலே இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். வெறுக்கப்பட்டவர்கள் விரும்பி வருவார்கள்,
வசியப்படுவார்கள், நல்லது ஒரு காரியம் நடக்கும். வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.